இந்த வீடியோவில் லூயிஸ் கேரல் எழுதின த crocodile போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். இந்த போயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு இமேஜினரி போயம் தான். ஃபஸ்ட் இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஒரு ஆனிமலை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இட் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த போயட் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்னு செகண்ட் லைனில் சொல்கிறாரு. ஃபிஃப்த் லைனில் ஹீ சீம்ஸ், சிக்ஸ்த் லைனில் ஹிஸ் கிளாஸ் அப்படின்னு ஹிஸ் அப்படிங்கிற ஹியூமனை மென்ஷன் பண்ணுற மாதிரியே அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னாலே நான் ஹியூமனை ஒரு ஹியூமன் மாதிரி சொன்னால் அது பர்சானிஃபிகேஷன். அந்த கேரக்டரிஸ்டிக்கை கொடுக்கும் அப்படின்னா அதை பர்சானிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஹிஸ் அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் மாதிரியே சொல்லியிருக்காரு, அதனால் இதை பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். அப்புறம் ஃபிஃப்த் லைனில் சியர்ஃபுல், கிரின், அப்புறம் செவன்த் லைனில் வெல்கம்ஸ், நெக்ஸ்ட் எயித் லைனில் ஜென்ட்லி அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹியூமனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுவுமே பர்சானிஃபிகேஷனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் மல்டிபிள் டைம்ஸ் அந்த பிகினிங்கில் அந்த போயமில் யூஸ் ஆகுது அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் அது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஹவ் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட் லைன், ஃபிஃப்த் லைன் அண்ட் சிக்ஸ்த் லைனில் வந்து ரிப்பீட் ஆகியிருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் அப்படிங்கிற வேர்டுமே இதில் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் லைன்லேயும் செவன்த் லைன்லேயும் பிகினிங்கில் அந்த அண்ட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஸோ ஹவ் அண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இதில் ரெப்பிட்டிஷன். நெக்ஸ்ட் இதில் அனஃபோரா இருக்குது. அனஃபோராவுக்கும் இந்த ரெப்பிட்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெப்பிட்டிஷனில் அந்த ஒரே வேர்டு பிகினிங்கில் அந்த போம் ஃபுல்லாக எங்கே வேணால் ரிப்பீட் ஆகலாம். ஆனால் அனஃபோராவில் அடுத்தடுத்த லைனில் அது வந்து ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் லைன்லேயும் சிக்ஸ்த் லைன்லேயும் ஹவ் சியர்ஃபுல், ஹவ் நீட்லி அப்படின்னு அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகியிருக்கிறதுனால இது அனஃபோரா. எபித்தட் அப்படிங்கிறது ஒரு நவுனை ஒரு வேர்டு வந்து டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதா இருக்கும். இந்த போயமில் ஃபஸ்ட் லைனில் லிட்டில் crocodile அப்படின்னு சொல்கிறாங்க. crocodile அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனை லிட்டில் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் வந்து டெஸ்கிரைப் பண்ணுது, இல்லைனா குவாலிஃபை பண்ணுது, அதனால இது எபித்தட். செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா டெய்ல், ஷைனிங் டெய்ல். அதில் டெய்ல் அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனை ஷைனிங் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் அது குவாலிஃபை பண்ணுது, டெஸ்கிரைப் பண்ணுறதுனால இது ஒரு எபித்தட். எயித் லைன்லேயும் பார்த்திங்கன்னா ஜாஸ், அந்த ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மைலிங் அப்படிங்கிற வேர்டு அதை டெஸ்கிரைப் பண்ணுறதுனால இதுவும் எபித்தட். ஸோ லிட்டில் crocodile, ஷைனிங் டெய்ல் அண்ட் ஸ்மைலிங் ஜாஸ் இந்த மூணுமே இதில் எபித்தட். நெக்ஸ்ட்டு என்ஜாம்ப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைனை நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது. நெக்ஸ்ட் லைனே நம்ம சேர்த்து ரீட் பண்ணுறப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த போயமும் பார்த்திங்கன்னா எல்லா லைன்ஸுமே நம்ம ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணால் செகண்ட் லைனே நம்ம சேர்த்து ரீட் பண்ணால் தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அதனால இதில் என்ஜாம்மெண்ட்டும் இருக்குது. அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா crocodile, நைல், டெய்ல், ஸ்கெயில், கிரின், இன், கிளாஸ், ஜாஸ் இது எல்லாமே ரைமிங் வேர்ட். இதில் ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏபி ஏபி சிடி சிடி அப்படின்னு இருக்குது. I hope you understand. If you like this video, like, share and subscribe and share with your friends. Thanks for watching.